நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் இடைப்படணும்னு காத்திருக்கலாம். அவரோட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஜான், நான் ஜெபம் பண்றேன், என்னால் முடிஞ்ச எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறேன், ஆனால் இந்த கனவுகள் ஆசைகள் எல்லாமே நடக்காமலே இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லைன்றது போல சூழல் இருக்கு. என் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரிலன்னு சொல்றீங்களா? சில வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என்னோட இருதயத்திலிருந்து உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசனங்களில் அதிகமாக பயன்படுத்துகிறார். எப்படி சில விஷயங்களில் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆண்டவர் நடத்துகிறார். தரிசனங்கள், ஆண்டவரோட இடைப்படும் நேரங்கள், என்னோட தனிப்பட்ட விஷயங்களுக்காக மற்றவங்களை பற்றி ஆண்டவர் என்னோட பேசுகிற காரியங்கள், உலக நடப்புகள் குறித்தும் கூட இதெல்லாம் பற்றி இன்னைக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு விஷயம் 4 வருஷம் முன்னாடி அதை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார். அதாவது டொனால்டு ட்ரம்ப் மறுபடி தேர்தலில் களத்தில் இறங்குறத பற்றி. இது அரசியல் தொடர்பானதல்ல. அப்படி ஒரு விஷயத்துக்காக இதை நான் இங்கே பேசலை. இதில் நடந்திருக்கிற தீர்க்க தரிசன வெளிப்பாடு பற்றி பேச விரும்புகிறேன். இது பற்றி நிறைய வெளிப்பாடுகள் கிடச்சிது. ஆனால் எல்லாத்தையும் விவரமாக சொல்ல முடியாது. ஆண்டவர் ஆவியில் என்னை வெள்ளை மாளிகைக்கு கொண்டு போனார். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களின் வலது தோள்பட்டையில் என் கையை வச்சு ஜபிக்கிறது போல ஒரு தரிசனம். 2 நாள் கழித்து அதே தரிசனத்தை அதே நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். இப்படி பல தடவை பார்த்துருக்கிறேன். 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பேரணியில் அவர் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி நடந்துச்சு. அது பற்றின வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்துருந்தார். அவர் பாதுகாக்கப்படணும்னு ஜெபம் பண்ணேன். அதே போல் அந்த பேரணியில் நடந்துச்சு. இந்த எல்லா காரியங்களையுமே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக கொடுத்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க வச்சார். ஊடகத்தில் அவரை பற்றி தவறான செய்திகள் எத்தனை தான் பரவினாலும் ஆண்டவர் திரும்பவும் 2வது தடவையாக அவரை வெள்ளை மாளிகைக்கு கொண்டு வருவார்னு வெளிப்பாடு எனக்கு உண்டாச்சுது. அது நடந்தது. எதிர்த்தரப்பினர் பாருங்கள், எல்லா விதங்கள்லையும் அவங்க கிறிஸ்தவங்களுக்கு எதிராக இருந்தாங்க. கிறிஸ்தவத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு அவங்க கிட்ட கிடையாது. அவங்களோட கொள்கைகள் எதுவுமே ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு, சட்டங்களுக்கு ஒத்துப்போகாததாக இருந்தது. இதுக்காக அதிகமாக மன்றாடும்படி ஆண்டவர் என்னை ஏவினார். கடந்த 4 வருஷங்கள் உண்மையிலேயே ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு காட்டினது, ஆண்டவர் என்னை நடத்தினது நடக்கிற எல்லாத்துக்கும் நேர் எதிராக இருந்துச்சு. ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய செயல்பாடுகள் நடந்துச்சு. உண்மையாகவே கொலை முயற்சி நடந்துச்சு. நிறைய பொய்யான வழக்குகள் அவருக்கு எதிராக உருவாக்கப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் சொல்கிறத கேட்டவங்க எல்லாருமே என்னை பார்த்து சிரித்தாங்க, கேலி பண்ணாங்க, போலி தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தங்க கால் பண்ணி இதெல்லாம் நடக்காது, நீ போலி தீர்க்கதரிசின்னு சொல்லி சிரித்தாங்க. ரிசல்ட் சொல்ல போகிற அந்த நாளில் கூட நான் செய்தியை கேட்டு அழுவேன், என்னை சுற்றி உழைக்கலாம், போலி தீர்க்கதரிசின்னு சொல்லலான்னு நிறையா பேர் தயாராக இருந்தாங்க. கடந்த 4 வருஷங்கள், சொல்லப்போனால் கடைசி 3 வருஷங்கள் ரொம்பவே நெருக்கடியான காலம்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார், அவர் தான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்புகிற மாதிரியான எந்த சூழலும் இல்லாமல் இருந்தது. நான் சொன்னதுக்கு நேரே எந்த மாற்றமும் நடக்கலை. எல்லாமே நான் சொன்னதுக்கு எதிர்மாறாதான் இருந்தது. இயல்பாக எதுவுமே சரியாக நடக்கிறது போல தெரியலை. ஊடகம் தொடர்ந்து அவரை தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஜனங்கள் பல விதங்களில் மூளை செலவை செய்யப்பட்டாங்க. யதார்த்தத்தை பார்த்தா நான் சொல்கிறது நடக்கவே நடக்காதுன்றது போல தான் இருந்தது. இந்த முட்டாள் ஏன் இப்படி சொல்கிறான்னு நிறைய பேர் என்னை பற்றி நினச்சாங்க. ஆனால் ஆண்டவரோட வழிகள் அற்புதமான வழிகள். நான் சொன்னதில் உறுதியாக இருக்க ஆண்டவர் என்னை நடத்தினார். நான் எப்பவும் சந்தேகப்பட்டதே இல்லை. ஆண்டவரே, நீங்கள் தான் இதை சொல்கிறீங்களான்னு சந்தேகப்பட்டதே இல்லை. இந்த சாட்சியை நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில பகுதிகளில் சந்தேகத்தோடு இருக்கலாம். உண்மையிலேயே ஆண்டவர் தான் என்னோட பேசுகிறாரா, ஆண்டவர் தான் சொல்கிறாரா, ஆண்டவரே நீங்கள் தான் பேசுகிறீங்களா, இது சும்மா நானே யோசிச்சுக்கிறேன், இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஒரு வேத பகுதியை உங்க கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எபிரேயர் 10:23 உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். ஆண்டவர் தம்மோட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார்னு முழு நிச்சயமாக அவரை நம்பலாம். உங்க கூட நான் பகிர்ந்துக்க விரும்பின வாக்கு தத்தம் இதுதான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரா, அதை உறுதியாக பிடிச்சுக்கோங்க. இயல்பாக பார்த்தீங்கன்னா அது நடக்காதது போலவே இருக்கலாம், ரொம்ப தூரத்தில் இருக்கிறது போல இருக்கலாம், முந்தின நாள், ஏன் அந்த குறிப்பிட்ட நாள் காலையில் கூட அது நடக்க வாய்ப்பே இல்லைன்றது போல தெரியலாம். என்னை பார்த்து ஜனங்க கேலி பண்ணி சிரிச்சு இது நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், என்னை பார்த்து கேலி பண்ண சிரிச்ச அதே ஜனங்கள் நவம்பர் 6ஆம் தேதி அந்த முடிவு வந்ததும் அதிர்ந்து பண்ணாங்க. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா?
தீர்க்க தரிசனம் நிறைவேறின பிறகு நம்பகத்தன்மை அதிகரிக்குது. ஆமாம், கடவுள் தான் நடத்தியிருக்காரு, கடவுள் தான் பேசியிருக்காருன்னு மக்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை முன்னாடி அது கடவுள் பேசினது போல இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் முட்டாள் போல தெரிஞ்சிருக்கலாம். நான் நடக்க வாய்ப்பே இல்லாததை நம்புற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் 4 வருஷங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு காட்டின வெளிப்படுத்தின எல்லாமே அப்படியே நடந்தது. அப்படின்னா அதை சொன்னவர் நடத்தினவர் ஆண்டவர்னு ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட வாக்குத்தத்தங்கள் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதியிலையும் ஆண்டவர் இடைப்படணும், செயல்படணும் அப்படின்னு காத்திருக்கீங்களா? உண்மையிலேயே ஆண்டவர் தான் என்கிட்ட பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? இது உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கட்டும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழியாது. அவரோட உண்மையில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு நான் அவரை உறுதியாக நம்பலாம். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடே காத்திருக்கலாம். என்னோட இந்த சாட்சியை நான் பகிர்ந்துக்கிட்டதுக்கான காரணம் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும்தான். ஆண்டவர் தான் என்னை நடத்தினாருன்னு நான் உறுதியாக நம்ப அது எனக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ நான் ரொம்ப தைரியமாக தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்த முடியுது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் சில பகுதிகளில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். கடவுள் தான் பேசுகிறாரா, நம்பலாமா, இப்படி கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம். அவரோட வாக்குகளை தொடர்ந்து நீங்கள் உறுதியாக நம்ப ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மற்றவங்க உங்களை கேலி பண்ணாலும் சரி, சிரிச்சாலும் சரி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பானதை செய்கிறாருன்னு நம்புங்க. அவர் சகலத்தை மதிநதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்கள் விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் மூலமாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.